தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. 3 முதல்வர் வேட்பாளர்கள் முதல் நாளான இன்றே வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. கொளத்தூரில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். அதேபோல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கு. சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இன்றே 3 முதல்வர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய முகங்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனு தாக்கல் செய்கிறார். அவர் ஏற்கனவே 6 முறை 1000 விளக்கு தொகுதியில் 1984, 89, 1991, 96, 2001, 2006 என 6 தேர்தல்களில் அவர் 1000 விளக்குல போட்டிட்டு இருந்தாலும் கடந்த 4வது தேர்தலாக தற்போது இங்க கொளத்தூர் வந்திருக்கிறார். ஸ்டாலின் போட்டியிடும் 10வது தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது. அதற்காக கொளத்தூர்ல செம்பியம்ல பாத்தீங்கன்னா பேப்பர் மில்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஆர்ஓ ஆபீசர் பாத்தீங்கன்னா சாந்தி முன்னாளில அவர் மனு தாக்கல் இன்னும் 1 மணி நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொளத்தூர் தொகுதியில பல்வேறு விஷயங்களை அவர் கடந்த ஆண்டுகளில் செய்கிறார். ஆரம்பத்தில் கொளத்தூர்ல வரும்போது வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாக தான் வெற்றி பெற்றார். தற்போது அந்த வாக்கு வித்தியாசம் கடந்த தேர்தல்களில் அதிகமாயிருக்கு. 2011 4000 வாக்கு வித்தியாசத்தில் தான் சைதை துரைசாமி எதிர்த்து வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து தற்போது 70,000 வாக்கு வித்தியாசத்தில் 2021 வெற்றி பெற்றார். அதே போல நீங்கள் கேட்டது போல மற்றொரு விஜய் பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில முதல் முறையாக அரசியல் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஆர்டி சேகர் திமுக சார்பில் அவர் வரக்கூடிய 4ஆம் தேதி மனு தாக்கல் செய்கிறார். அதே போல குறிப்பாக வேட்புமனுவில் என்ன விஷயங்கள் இருக்கிறது, முதல் முறையாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜயுடைய வேட்புமனுவில் என்ன இருக்கிறது, ஏற்கனவே அவர் திரைப்படங்களின் மூலம் ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் வாங்குகிறார் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அதையெல்லாம் அந்த வேட்புமனுவில் எவ்வளவு இதுவரை அவருடைய சொத்து மதிப்பு, அசையும் சொத்து, அசையா சொத்து, அதே போல மனைவி பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்பன போன்ற விஷயங்களையும் அவர் காட்டியிருக்கார். முதலமைச்சருக்கு கடந்த முறை 2021 மனு தாக்கல் செய்த போது சொத்து விவரம் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் தான் காட்டினார். குறிப்பாக சொந்த கார் கூட இல்லை என்று சொன்னார். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான வினோதமான அரசியல் நிகழ்வுகளும் இருக்கின்றது. அதே போல சீமானை பொறுத்தவரை காரைக்குடிக்கு செல்கிறார். கடந்த 2021 திருவொற்றியூரில் நின்ற சீமான் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செல்கிறார். காரைக்குடியை பொறுத்தவரை அது காங்கிரஸ் கட்சி கடந்த சில தேர்தல்களில் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கிறது. எனவே அவருடைய சொந்த ஊரான காரைக்குடிக்கு சென்றிருக்கிறார். காரைக்குடி அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அவருடைய சொத்து மதிப்பு என்பன எவ்வளவு இருக்கிறது என்பன போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 5 முனை போட்டியாக இருக்கிறது. அதிமுக சார்பில் சந்தானகிருஷ்ணன் முன்னாள் கவுன்சிலருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் வேட்பாளர்கள், அதே போல தமிழக வெற்றி கழகமும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. எனவே கொளத்தூர் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தேர்தல் நடத்தி விதிகள் அமலில் இருப்பதால் குறைவான ஆட்களே 4-5 பேர் மட்டுமே தேர்தல் நடத்தும் அதிகாரி இடத்திற்கு, குறிப்பாக அலுவலகத்திற்கு வர வேண்டும். அதே போன்ற பல்வேறு முக்கியமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாமினேஷன் செய்யக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இங்கு மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ரமேஷ், இப்போ முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் எத்தனை மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்ற அந்த நேரம் உறுதியாகிவிட்டதா? ஏற்கனவே தொகுதி பங்கீடுல திமுக கொஞ்சம் இழுபறி இருந்தது. செய்தியாளர் சந்திப்பின் போது கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கிய உள்ள நிலையில முதல் நாளே அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். எப்படி பார்க்கப்படுது? நிச்சயமாக முதல் நாளில், ஏன்னா அவர் இன்றைக்கு மாலை கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை வச்சிருக்காரு. நாளையிலிருந்து அவர் பிரச்சாரத்திற்கு செல்வதால் இது ஒரு வேலையா முதல்ல இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாட்கள் தான் இருக்கிறது அரசு வேலை நாட்களாக. எனவே இதை அவர் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு செல்ல இருக்கிறார். அந்த நாமினேஷன் டீடைல்ஸ்ல என்ன இருக்குன்றது பார்ப்போம். அதே போல உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடிய நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இது 2011ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் உருவான தொகுதிதான். ஆரம்பத்தில் 4000 வாக்கு வித்தியாசத்துடன் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 30,000 வாக்கு, தற்போது 70,000 வாக்காக உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பில் இந்த தொகுதியில் வாக்காளர்கள் எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. மொத்தமாக 2 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட
பல லட்சம் அதிகமான பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இந்த கொளத்தூர் தொகுதி இருக்கிறது. எனவே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 5 முனை போட்டி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், அதிமுக இவர் ஒரு போட்டி, இதே போல பல தரப்பிலிருந்தும் போட்டிகள் இருப்பதால் இந்த தொகுதியில் குறிப்பாக வாக்கு கடந்த முறையை விட வாக்கு வித்தியாசம் குறைவாக இருக்கும். யார் வெற்றி பெற்றாலுமே வாக்கு வித்தியாசம் குறைவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக, அதே போல இவருக்கு பக்கத்து தெருவே பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பெரம்பூர் என்பது கொளத்தூர் பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் நீங்க இறங்கனே பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன், பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே கொளத்தூர் தொகுதி ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி. 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் அருகருகே முதல் முறையாக களம் காண்கிறார்கள். ஒரு பக்கம் விஜய் வருவதற்காக ஏற்பாடுகள் அந்த கல்லூரியை பொறுத்தவரை அம்பேத்கர் கல்லூரி, வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரியில் தேர்தல் நடத்தும் அதிகாரி தயாராக இருக்கிறார். அங்கேயும் நாமினேஷன் என்று பெற இருக்கிறார்கள். எனவே அங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது. ஏற்கனவே வடசென்னை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருப்பது இது போன்ற விஐபிகள் அதிக அளவில் பிரச்சாரம் செய்யும் போது இன்னமும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக ரமேஷ் நினைப்பேருங்க. ஆதவர்ஜினா தாவேக்காவில் இருந்து ஆதவர்ஜினா வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அங்கே வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்க்கிறோம். ரமேஷ், இதுல குறிப்பா நம்ம பார்க்கப்பட வேண்டியதற்கு அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையிலேயே அவர்கள் வேட்புமனு தாக்கலுக்காக மும்முரம் காட்டி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க 8 நாட்கள் வேட்புமனு தாக்கலுக்கு அவகாசம் இருக்கிறது. ஆனால் 4 நாட்கள் விடுமுறை என்ற ஒரு விவரமும் இருக்கிறது. அதனால் இன்று அதிக அளவில் எல்லா கட்சியில இருந்தும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக மகாவீர் ஜெயந்தி நாளை விடுமுறை, அதே போல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, அதே போல ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நிறைய விடுமுறைகள் வருகிறது. அதே போல ஏப்ரல் 1ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு விட்டதால் 4 நாட்கள் மட்டுமே இருப்பதால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்புமனையை மும்முரமாக இருக்கிறார்கள். அடிகள் ஏற்கனவே சொன்னது போல வில்லிவாக்கம் தொகுதியும் கொளத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஏறி இறங்கினாலே கொளத்தூர் வந்துடும். அங்கேயும் ஆதவர்ஜினா ஒரு முக்கியமான நட்சத்திர வேட்பாளராக களம் காண்கிறார். எனவே அருகருகிலேயே 3 தொகுதிகளிலுமே அந்த ஒரு பக்கம் ஆதவர்ஜினா, இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னால் பெரம்பூர், இன்னும் கொஞ்சம் தூரம் தொலை போனீங்கன்னா சேகர் பாபு என விஐபிக்கள் துறை வடசென்னையை நோக்கி அதிகம் குறிவைத்திருக்கிறார்கள். அதாவது திமுக அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் அண்ணா நகர், அதே போல துறைமுகம் போன்ற தொகுதிகளில் இந்த முறை எந்த அளவுக்கு வெற்றி, என எஸ்ஐஆருக்கு பிறகு நிறைய வாக்குகள் குறைந்து விட்டன. ஒட்டுமொத்தமாகவே துறைமுகம் தொகுதியில் 1,06,000 வாக்குகள் தான் இருக்கிறது. எனவே வெற்றி கிட்டத்தட்ட 100 வாக்கு 200 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றியே இருக்கும் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த 5 முனை போட்டி காரணமாக நிச்சயமாக ஆதவர்ஜினா வேட்புமனையில் அவர் ஏற்கனவே சொத்து மதிப்பை எவ்வளவு காண்கிறார் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பாக லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகனாக இருக்கிறார். அவர் எந்த மாதிரியான சொத்து விவரங்களை காட்சிப்படுது பார்க்கலாம். அதே போல விஜய் என்பது ஒரு 200 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறார். எனவே இத்தனை படங்கள் நடித்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஒவ்வொரு ஆரம்பத்திலிருந்து அவருடைய வருமானத்தை எல்லாம் எந்தெங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு இருக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து. அண்ணா நகரில் கூட அண்மையில் அவர் ஒரு சில சொத்துக்களை விற்றதாக சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் விற்கப்பட்டிருக்கிறதா உண்மையிலேயே அல்லது யார் பேரில் இருக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கிறோம். குறிப்பாக அவருடைய மனைவி சங்கீதா பேரில் என்ன மாதிரியான சொத்துக்கள் இருக்கிறது பார்க்கணும். அதே போல முதலமைச்சர் தனக்கு சொந்த கார் கூட இல்லை என்று 2021 சொல்லியிருந்தார். துர்கா ஸ்டாலினிடம் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கிறது, அவருடைய தங்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதையும் அவர்கள் காட்ட வேண்டும். ரொக்கமாக தங்க கட்டிகள் இருந்தாலும் அதையும் வேட்புமனுவில் தாக்கல் செய்ய வேண்டும். கடந்த தேர்தலில் திமுகவில் அதிக சொத்து மதிப்பு காட்டியவர் அண்ணாநகர் கார்த்தி, அண்ணாநகர் தொகுதியை சேர்ந்த மோகன். தற்போது அவருடைய மகன் கார்த்தி வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜினாவை எதிர்த்து போட்டியிடுகிறார். அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கின்றது. ரமேஷ், தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கலுக்கான அந்த இது தொடங்கி இருந்தாலும் கூட தற்போது ஒட்டுமொத்த பார்வையும் வடசென்னை நோக்கி இருக்கிறது. ஏனென்றால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போல பெரம்பூர் தொகுதியில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவர்ஜினா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் பார்வை எல்லாம் அந்த தொகுதியின் மேல் நோக்கி இருக்கிறது. மற்ற பகுதியில் இப்ப மத்திய சென்னை போன்ற பல பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய முக்கிய வேட்பாளர்களோ வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய வேட்பாளர்களோ இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்களா? நிச்சயமாக இன்றைக்கு முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள். மற்ற தொகுதியை இதுவரை வேட்பாளர்கள் யார் தாக்கல் செய்கிறார்கள் என்ற விவரம் இதுவரை இல்லை. தொடர்ச்சியாக சுயேட்சை வேட்பாளர்களும் நிறைய பேர் களம் காண்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பணிகளும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் கடந்த முறை நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் களம் காண்டார்கள். எனவே அது குறித்து எல்லாம் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் இங்க வந்த உடனேயே பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார். அதற்காக பிரச்சார வாகனமும் தயாராக
கொளத்தூர் இந்த நாமினேஷன் செய்யக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே ஒரு திறந்த ஜீப்பும் காத்திருக்கிறது. எனவே குறிப்பாக 10வது முறையாக தேர்தலில் ஜனநாயக நாட்டில் குறிப்பாக ஒரு 10 முறை ஒரு தேர்தலில் நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரை 13 வெற்றிகளை பெற்றார். ஆனால் ஸ்டாலினுக்கு முதல் தேர்தலில் குறிப்பாக 1984 முதல்ல 1008 நிற்கும் போது அவர் தோல்வியை தழுவினார். அதே போல 91 ஒட்டுமொத்தமாக திமுக வாஷ் அவுட் ஆனது, 2 தொகுதிகள் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அப்பயும் 1000 விளக்குல தோல்வி அடைந்தார். எனவே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான ஸ்டாலின் 10வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடியது கொளத்தூர் தொகுதியை அவர் தேர்வு செய்திருக்கார். வடசென்னையில பல்வேறு விஷயங்கள் வண்ணமீன் அங்காடி ஒன்று பெரிய அளவில் கட்டியிருக்கிறார். 1000 கோடி ரூபாய் செலவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் இங்கு கொண்டு வந்துடப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க ஒரு மயிலாப்பூர் அந்த கோயில் நிர்வாக பணியில் அந்த பண்டிலிருந்து எடுத்து ஒரு கலைக்கல்லூரியும் இங்க கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரியும் கட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான புதிய சாலைகள் இங்கு போடப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னமும் இங்கு மழைநீர் வடிகால்கள் சரிவர அமைக்கப்படவில்லை என்று ஒரு சில எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். எனவே இந்த தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பு குறிப்பாக 2011 உருவாகியது. எஸ்ஐஆருக்கு பிறகு 40,000 வாக்குகள் இங்கு நீக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே இருக்கிறது. 1 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 1 லட்சம் பெண் வாக்காளர்கள் இருக்கக்கூடியது. எனவே முதலமைச்சர் இங்கு உடனடியாக பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார். பெரம்பூர் தொகுதியில் ஏற்கனவே பேராசிரியர் அன்பழகன் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி தற்போது அண்ணாநகர் கார்த்திக். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவும் அதே போல அண்ணாநகர் கார்த்தியும் திமுகவுடைய யூக நிலையத்தில் ஒன்றாக பணியாற்றியவர்கள், அதாவது நண்பர்களாக இருந்தவர்கள் தற்போது வெவ்வேறு கட்சிகளில் எதிரும் புதிருமாக போட்டியிடுகிறார்கள். அண்ணாநகர் கார்த்தியும் ஆதவ் அர்ஜுனாவும் ஒரே வீட்டில் வசித்து சில தேர்தல் யுக்திகளை திமுகவிற்காக செயல்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விசிகா சென்றார். விசிகாவிலிருந்து தற்போது தாவகையாக வந்திருக்கிறார். இதுதான் வரலாறு. நீங்கள் சொன்னது போல வடசென்னை இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு களமாக மாறி இருக்கிறது.